ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து பார்ப்போம். இப்போ லைட்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். வீரே அப்படிங்கிறத மெயினாக யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா வீரே லைட் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். வீரே லைட்லேயும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட், ஆர்டிஃபிஷியல் லைட் அப்படிங்கிற அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நேச்சுரல் லைட் எதுலாம் வரும், ஆர்டிஃபிஷியல் லைட் எதுலாம் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே நேற்றே வந்து நம்ம வீரே டூல் பாரை பற்றி பார்த்துருப்போம். வீரே டூல் பாரில் இங்கே எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து லைட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஐகான்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பல்ப் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் லைட் லிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைட் லிஸ்டர் வந்து நீங்கள் எத்தனை லைட் சீனில் வைக்கிறீங்களோ அத்தனை லைட்டோட லிஸ்ட்டையுமே காட்டும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இந்த இடத்துல பாருங்கள் எந்த ஒரு லைட்டுமே இல்லை. இப்போ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் லைட்டு ரெக்டாங்குலர் லைட்டை ஒரு செலக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே விபோர்ட்டில் வந்துருச்சு. விபோர்ட்டில் லைட் வந்தனவே லைட் லிஸ்ட்டில் ஒரு லைட் ஆட் ஆயிடுச்சுங்களா. இந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு லைட்டையுமே நம்ம செலக்ட் பண்ணி அந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே போய் பார்ப்போம், அந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து பெராமீட்டர் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே போய் பார்த்துருப்போம். ஒவ்வொரு டைம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே தான் போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் லைட் லிஸ்ட் இருக்கிறதுனால அந்த வேலையை வந்து ரொம்பவுமே ஈஸியாக முடிச்சுட்றோம். எடுத்தோன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வீரே வந்து நான் சஜஷன் பண்ணுறேன்னா இதுதான் காரணம். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது, ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிட முடியும். ரியலிஸ்டிக்காக அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா வீரேல வந்து ஈஸியாக நம்மளால் கொடுக்க முடியும். கலர் டெப்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் வந்து வீரே அடுத்து பார்த்தீங்கன்னா வீரே ஸ்கேன் மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நீங்கள் மெட்டீரியல் ஒன்று கிரியேட் பண்ணணுன்ட்டு இல்லை, அந்த மெட்டீரியலே அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. எடுத்து வச்சு கலர் டோனை மட்டும் மாற்றினாலே போதும். ஈஸியாக நம்ம வந்து பம் மேப்பு, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு, ரஃப்னஸ் மேப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, அதெல்லாமே என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போது இங்கே ரெக்டாங்குலர் லைட்டுங்கும் போது ரெக்டாங்குலர் லைட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது இங்கே ஸ்பியர் லைட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா ஸ்பியர் லைட் ஒன்று வந்துச்சு. ஸ்பியர் லைட் நம்ம ஸ்க்ரீனில் வந்தனவே அடுத்த செக்ஷனே பாருங்க, வீரே லைட் லிஸ்டர்லையும் வந்து ஆட் ஆயிடுச்சுங்களா. இது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30ங்கிறது வந்து இன்டென்சிட்டி, அதோட பவரோட இது. கலருங்கிறது வந்து ஒயிட் பேலன்ஸ் பேஸ் பண்ணி வரும். யூனிட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணி, அதாவது எவ்வளோ வாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்விசிபிள் ஆகணுமா ஆகக்கூடாதா எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே வந்து உங்களால் எனேபிள் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ லைட் லிஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன். சரி, இதை தாண்டி ஒரு ப்ராஜெக்டை நான் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ இங்கே லைட் செட் பண்ணோன்னா இங்கே ஆப்ஷன் லேயர்லேயும் பார்த்தீங்கன்னா லைட் ரெண்டு ஆப்ஷன் வந்துச்சுங்களா, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடும். ஒரு ஸ்டேஜ் வச்சு நான் அதில் காட்டுறேன். இப்போ நார்மலாக நீங்கள் லைட் வச்சிங்கன்னா ஷேடோ வந்து விழுகாது. ஏன்னா கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது கிரவுண்டே கிடையாது. அந்த அப்படின்னா கிரவுண்ட் இல்லாட்டி ஷேடோ விழுகாது. ஒன்று பிளைன் வைக்கணும், அப்படி இல்லாட்டி ஸ்டேஜ் ஏதாச்சும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இன்டீரியருக்குள்ள ஒர்க் பண்ணலாம், எக்ஸ்டீரியர் எதாக இருந்தாலும் பிளைன் போட்டால் தானே நம்மளால் வந்து அந்த ஷேடோ வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக தான் நார்மலாகவே நம்மளோட இங்கே சினிமா 4Dயில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் அப்படிங்கிற மெனுலையும் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட் வேணுமா, மெஸ் வேணுமா, இல்லை சில வந்து ஜென்ரேட்டர் வேணுமா, ஆப்ரேட் வேணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இங்கிருந்து எடுத்துக்க முடியும். நான் வந்து இங்கே மெஸ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, மெஸ்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கீழே வந்தீங்கன்னா இதுலேயே பாருங்கள் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது அதில் போயிடும். பட் இதில் பார்க்குறத விட இங்கே போகலாம். இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா பேக்ட்ராப் அப்படின்ட்டு இருக்குதுல்ல, ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு ப்ராடக்ட் ரெண்ட் எடுக்கிறதுக்கான பேக்ட்ராப் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இதோட ஹைட் வித்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வித்துங்கிறது வந்து இந்த இடத்துல 600 சென்டிமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ வேணும், மேலுக்கு ஹைட்டு மட்டும் இது வந்து 300 சென்டிமீட்டர். இப்போ இங்கே எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்குது. நான் ஃபீட் இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எடிட் அப்படிங்கிறதுல கீழே இருக்க பாருங்கள், கண்ட்ரோல் இ ப்ரெஃபரன்ஸில் யூனிட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சென்டிமீட்டர் இருக்கா, இதை வந்து நான் ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஃபீட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சா, அப்படியே இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்ச்சஸில் சேஞ்ச் ஆயிடும். இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதிகமாக ஃபீட் யூஸ் பண்ணுறதுனால ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டா போதும், ஃபீட் வந்துடும். இப்போ லென்த் வந்து 19.5 ஃபீட் லென்த் இருக்குது. சரி, இப்போ இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட வித்து இதை வந்து கொஞ்சம் பின்னாடி எடுத்துடலாம் கொஞ்சம், ஏன்னா ஸ்டேஜ் வந்து அண்டு வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்டில் இங்கே ஒன்றுனா கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மேலே டபிள்யூ இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா தனி பேனல் மாதிரி வந்துடும். ஒன்றுனா அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரக்கு இந்த மாதிரி தனி பேனலாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம டூயல் மானிட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மானிட்டருக்கு நம்மளால் கொண்டு போயிட முடியும். இதில் கியூப் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கியூப் வந்து அழகாக க்ரியேட் ஆயிரும். இப்போ இங்கிருந்து மேலே எடுக்கும்போது கியூப் மேலே வந்துருச்சுங்களா. இப்போ கியூபோட சைஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலு வெளியே ப்ரெஸ் பண்ணி டைட்டாக இழுத்திங்கன்னா போதும், அழகாக வந்துடும்.
இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் டூல் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ரொட்டேட் டூலுக்கு ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆப்ஜெக்ட் பார்த்தா ரொட்டேட் பண்ணுறோம். இப்போது இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பிடிச்சி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாகணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே பிடிச்சி இழுத்திங்கனாலே போதும், க்யூப் வந்து அழகாக பெருசாயிரும். இப்போது கிரவுண்டுக்கு அதாவது ஃப்ளோருக்கும் நம்ம க்யூபுக்கும் பாருங்கள் கேப் அதிகமாக இருக்குது. அப்படின்னா ஷேடோ வந்து கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும். சப்ஜெக்ட்லேருந்து லைட்டாக டச் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஷேடோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ க்யூப் இங்கே செட் பண்ணிவிட்டேன். பேக்ட்ராப் அப்படின்னு இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்பியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பியர் சைஸு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்பியரை சின்னது பண்ணிடலாம். இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆஃப் ஸ்பியர் இருக்குது, மேலே தூக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்பியர் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து இதெல்லாமே ஜாமெட்ரி ஆப்ஜெக்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா லைட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் தானே சொன்னேன். லைட்டுக்கு பாருங்கள், நம்ம வீரே டூல் பாரில் இருக்க இந்த எல்லோ கலர் லைட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த லைட் வந்து கம்மியாக தான் ப்ரோ இருக்குது, நிறையா லைட்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீரே அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். இதில் லைட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனே இருக்கும். ஓகேங்களா, இந்த லைட் செக்ஷனில் இங்கே இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு லைட்டை பற்றின பாக்ஸ் வந்து தனியாக இந்த இடத்துல பிரித்து எடுத்துக்கலாம். ரெக்டாங்குலர் லைட்டு, ஸ்பியர் லைட்டு, டூம் லைட்டு, மெஸ்ஸு, ஐஎஸ்ஸு, வீரே சன் மட்டும் கொடுத்துருக்காங்க. சன் வித் ஸ்கை, சன்னு ஸ்கை. ஏன் இது ரெண்டே பிரிச்சுட்டாங்கன்னா சன்லைட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸ்கை வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்கைக்கு பொதுவாக டூம் லைட்டில் ஹெச்டிஆர் இமேஜ் தூக்கி யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த ரெண்டே செப்பரேட்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இல்லை ப்ரோ நான் டூம் லைட்டே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா சன் வித் ஸ்கை இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஆம்பியன்ட் லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற ஆப்ஜெக்ட்லாம் பாருங்கள், ரைட் சைட் பாட்டமில் சின்ன ஏரோ கிடையாது. ஆனால் கடைசியாக இருக்க ஆம்பியன்ட் லைட்டில் மட்டும் கார்னரில் ஒரு இது இருக்குங்களா, ஏன்னா அடிஷ்னலாக டூல்ஸ் இருக்குன்னு. இதை லாங் ப்ரெஸ் லெஃப்ட் மவுஸ் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆம்பியன்ட் லைட்னா என்னென்ன, ஆம்பியன்ட் லைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் இருக்குது, டைரக்ட் லைட் இருக்குது, ஆம்னி லைட்டு, ஸ்பாட் லைட். இதெல்லாமே வந்து ஆம்பியன்ட் லைட் ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணுற லைட் தான் வந்து இங்கே இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு லைட்டையுமே வந்து டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஆனால் லைட் நீங்கள் கொடுக்கும்போது எப்பயுமே என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா வியூக்குள்ளேருந்து போங்க. நார்மல் டிஃபால்ட்டாக இருக்கிற கேமராவே நல்லா தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் கேமரா தான். பட் இருந்தாலும் வீரே ரெண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுறதுனால வீரே லைட், வீரே கேமரா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு 100% ரிசல்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போது நான் வந்து கேமரா மாற்றணும் அப்படின்னாலே ஒரே கிளிக்கு, நேற்று பார்த்தது வீரே டூல் பாரில் இருக்கிற வீரே பிசிக்கல் கேமராவை ஜஸ்ட் ஒரு கிளிக் இங்கே கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லையா வீரே அப்படிங்கிறதுல கேமரா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வீரே பிசிக்கல் கேமரா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கேமரா வந்து செட் ஆயிரும். இப்போ மேலே கேமரா செட் ஆயிருச்சு, ஆனால் கேமராக்குள்ளே போகலை. டிஃபால்ட் கேமரா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கேமராங்கிறத செலக்ட் பண்ணுங்கள், கேமரா வந்துடும். இல்லாட்டி இங்கே இருக்கிற இந்த ஒரு சின்ன ஐக்கான் ஃபஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணாலும் கேமராக்குள்ளே போயிடலாம். இப்போ கேமராக்கிட்ட வெளியே வந்தாச்சு, கேமராக்குள்ளே போயாச்சு. இப்போ நீங்கள் எப்படி மூவ் பண்ணாலும் கேமராக்குள்ளே இருந்து தான் இப்போ நம்ம பார்த்தா பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கேமராக்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் நான் இந்த கேமரா விட்டு வெளியே வந்துட்டேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ டிஃபால்ட் கேமராக்குள்ளே வந்துச்சா, இப்போ நான் வெளியே வந்துட்டேன்னா நீங்கள் கேமராவையே பார்க்க முடியும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேமரா. கேமராக்குள்ளே போனோம்னா ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேமராக்குள்ளே நம்மளால் போயிட முடியும். இந்த மாதிரி கேமராக்குள்ளே போய் ஒர்க் பண்ணும்போது தான் அதோட ஃபீல் வந்து தெரியும். பட் இருந்தாலும் நான் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் இந்த லெஃப்ட் ரைட்டு கிராப் தெரியுதே ப்ரோ, அது வந்து அவுட்புட் சைஸு கேமராக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரேம் சைஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரிண்டிங் ஏரியா சைஸ் தான் அது இருக்குது. உங்களுக்கு ரெக்டாங்குலர் வேணுமா, ஸ்கொயர் வேணுமா, போர்ட்ரேட்டா அப்படிங்கிறத நம்ம ரெண்டர் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரெண்டர் செட்டிங்ஸில் இங்கே ரிசிப்டன்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு மறக்காமல் வீரே அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவுட்புட் ரேஷியோ எடுத்து விட்டுறேன். இங்கே வந்து 1000 ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லாக் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இப்போ சேஃப் ஏரியா வந்துருச்சுங்களா. இதுக்குள்ளே நம்ம கேமராவை எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு. பட் இருந்தாலும் நம்மளோட பிக்சர் பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வருது ப்ரோ அப்படின்னீங்கனாலே கேமராக்குன்னு ஒரு சேஃப் அண்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் டிஃபால்ட் கேமராவில் இருக்கும்போது இங்கே ஃபிசிக்கல் கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரவே வராது. வீரேக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த கேமராங்கிறது வந்து ஒன்று ஆக்டிவேட் ஆகும். இந்த ஃபிசிக்கல் கேமராக்குள்ளே போயிட்டீங்கன்னா மறக்காமல் ஃபோக்கல் லென்த்தை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 45 to 55 தான் சேஃப் அண்ட் ஜோன் என்னோட சஜஷன். இப்போ 45 அப்படின்னு வைக்கும்போது இப்போ 35ன்னு இருந்துச்சுங்களா டிஃபால்ட்டாக, இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு 35 அப்படின்னு வைக்கிறேன். ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து டோட்டலாக 45 அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரெச் ஆனது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கா. அதுவே 55 அப்படின்னு வச்சுட்டோன்னா நல்லாமே வந்து இது இருக்கும். இப்போ 55 அப்படிங்கிற ஃபோக்கல் இருந்து வச்சுட்டு இப்போ நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா
பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஒரு இழுத்து வச்ச மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக இருக்கிற லாங் ஷாட்டில் இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறது பெஸ்ட்டு. இப்போ நான் உள்ளே போகிறேன்னா என்னோட கிராப்பிங் எந்த அளவுக்கு லெஃப்ட் ரைட்டு கேப் இருந்தாலும் என்னோட ஏரியா சேஃப் ஏரியாக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அவுட்புட்டில் வந்து கிளியராக தெரியும். சரி, இப்போ இந்த 2 வச்சாச்சு. லைட்டிங்க்கு லைட் நான் எதுவுமே வைக்கல ப்ரோ, இருந்தாலும் எனக்கு ஒரு ரெண்டர் விழுகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டர் கொடுங்க. நார்மலாக ஒரு ரெண்டரிங் அவுட்புட்டில் உங்களால் பார்க்க முடியும்னா 3 விஷயம் தேவைப்படும். ஆப்ஜெக்ட்டு, கேமரா, லைட்டு. ஆப்ஜெக்ட் இருக்கு, கேமரா இருக்கு. இன்ட்ராக்டிவ் ரெண்டர் ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சமாக இந்த சைடு வச்சுட்டு லைட்டாக சின்னது பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் அவுட் பண்ணுங்கள். இன்ட்ராக்டிவ் ரெண்டர் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. பட் இன்ட்ராக்டிவ் ரெண்டரும் பாருங்க பிளாக்காக தான் தெரியுது. ஏன்னா லைட்டுங்கிறது அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால தான் இங்கே நான் எந்த ஒரு லைட்டையுமே செட் பண்ண போகிறது கிடையாது. லைட் செட் பண்ணாமையே இங்கே லைட் வந்து கொண்டு வரணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் லைட் வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்குது. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கனாலே இங்கே ஸ்கை அப்படின்னு ஒன்று வைக்கல, சன் அப்படின்னு வைக்கல, ஆர்டிஃபிஷியல் லைட் எதுவுமே வைக்கல. ஓகேங்களா? ரெண்டர் செட்டப் அப்படிங்கிறது ஒன்றுக்குள்ள போயிருங்க. ரெண்டர் செட்டிங்ஸில் வீரே அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? வீரேக்குள்ள தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீரேலையும் பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. இங்கே ஓவர் ரைடு அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ள தான் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த என்விரான்மெண்ட்டுங்கிற செக்ஷனில் இது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் மேட் டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறது, ஓவர் ரைட் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது, இது எல்லாமே. பட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஜிஐ அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் வந்து குளோபல் இலுமினேஷன் சொல்லுவோம். ஒரு லைட் மேல இருந்து அடிக்குது அப்படின்னா அது ஒரு தரையில பட்டு பிரதிபலிக்கிறது வந்து இது சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாவே ஜிஐ அப்படிங்கிறது வந்து இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா வராது. இங்க டிக் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிஐயோட கண்ட்ரோல் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். டிஃபால்ட்டா ஜிஐ என்ன இருக்குது, என்ன கலர்ல இருக்குது? ஒயிட் கலர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டு ரீசெட் பண்ணேன்னா இப்போ லைட் வெளிச்சம் தெரியுதுங்களா? டிஃபால்ட்டா ஜிஐங்கிறது வந்து ஒயிட் கலர் லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல அடிக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. சரி, எனக்கு இந்த இது வேண்டாம் ப்ரோ, ஒயிட் இல்லாமல் வேற ஏதாச்சும் கலர் வைக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் இங்கே கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னவோ அந்த கலர் வச்சிங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து அடிக்கும். இது டிஃபால்ட். பட் நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் வச்சாதான் நீங்கள் எந்த கலர் வச்சுக்கலாம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. வேற ஏதாச்சும் ஒரு கலர் வைக்கும் போது இப்போ ஒரு எல்லோ டோன் வைக்கிறேன்னு நினச்சிக்கோங்க, ஜிஏயோடது. நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட் வைக்கணும்னா அந்த எல்லோவும் உங்களோட சப்ஜெக்டும் கலர் டோன் மிக்ஸ் ஆகும்போது டோன் மாறிடும். ஓகேங்களா? அதனால இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஹெச்டிஆர் இமேஜ் மாதிரி ஆட் பண்ணுறதுனால கூட இதில் ஆட் பண்ணலாம். பட் இங்கே இருக்கிற ஹெச்டிஆர் இமேஜில் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையும் ஓவர் ஹெட் ஜிஐங்கிற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உண்மையாகவே வந்து ரிசல்ட் வேற லெவலில் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னதான் டிஃபால்ட்டாக லைட் வச்சாலும் அந்த ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா டாட் அடித்த மாதிரியே தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக ஃபோட்டோஷாப்பில் போய் பண்ணுவோம். இப்போ ஏன் வைக்கலன்னா லைட்டை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனால் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே இது ஆன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சரி, என்விரான்மெண்ட்ல ஜிஐ மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓவர் ஹெட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ரிஃப்ளெக்ஷனுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இங்கே நம்ம எந்த சப்ஜெக்ட்லையுமே ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கல. இப்போ 100% கொடுத்தாலும் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வராது. நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் அங்கே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும். இங்கே ரிஃப்ளெக்ஷன் இல்லாதனால இப்போதைக்கு நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி ரிஃப்ராக்ஷன்ங்கிறது டிரான்ஸ்பரன்சியை காட்டும். அதே மாதிரி யூஸ் செகண்டரி மேட் அப்படிங்கிறது வந்து டபுள் சைட் மேட் அந்த மாதிரி கொடுக்கறது. மற்ற பிரகாரம் இது எதுவும் இல்லை. நம்ம முக்கியமாக வந்து எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஓவர் ஹெட் ஜிஐங்கிறத வந்து ஆன் பண்ணி விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இது வந்து லைட்டே கொடுக்காம லைட் வந்து அங்கே பார்த்தது. இங்கே லைட் எல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் லைட் ஒரு கிளிக் பண்ணனவே லைட் வந்து நம்மளுக்கு இங்கே ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்களா? இப்போ லைட் கிளிக் பண்ணனவே இந்த இடத்துல லைட் வந்துருச்சு. லைட்டை நான் எப்படி வைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரைட்னஸ் வந்து இந்த இடத்துல அழகாக கிடைக்கும். சரி, இப்போ நான் மேலே தூக்கிட்டு போயிடுறேன். ரொட்டேட் டூல் அப்படிங்கிறத ரொட்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா லைட் வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாமா? அதாவது பிடிச்சிங்கன்னா மூவ் டூல் இங்கிருந்து மூவ் வந்து சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சார்பாக இருக்கும். சப்ஜெக்டை விட்டு நல்லா பின்னாடி போக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா பிரைட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது, நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த கார்னரில் ஒரு டாட் பாயிண்ட் இருக்குதுல்ல, இதை பிடிச்சி இழுத்தீங்கனாலே லென்த்து வித் எல்லாமே வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த சைடு வச்சுக்கலாம், உங்களால் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ப்ளீச் ஆகும், தூரத்தில் வரும்போது இருக்குது. இது என்ன ப்ரோ பிளாக் கலரில் தெரியுது, அந்த லைட் வந்து இது அதாவது ஆப்போசிட்லேருந்து பார்க்கும்போது பிரைட்டாக இருக்கும். இதை ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா?
ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து சுத்தமாக தெரியாது. இது வந்து சாஃப்ட் பாக்ஸுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லைட்டு தான். இப்போ இந்த லைட்டோட பிரைட்னஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டோட இது வந்து ரெக்டாங்குலர் லைட்டு, இங்கே ரெக்டாங்குலர் லைட்டில் ரைட் கிளிக் பண்ணி நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லையா இல்லாட்டி இந்த டபுள் கிளிக் பண்ணாலே நேம் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லைட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதில் பேசிக் இதெல்லாமே வந்து ஹைலைட் ஆகலை. ஜென்ரல் ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் ஹைலைட் ஆயிருக்கு. பட் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல், டெக்ஸ்சர் ஆப்ஷன் இந்த 3 ஆப்ஷனுமே யூஸ் பண்ணுவேன். ஷேடோங்கிறது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஜென்ரல்லேருந்தே வந்துடலாம். ஜென்ரல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த லைட்டோட இன்டென்சிட்டி, பவர் இதெல்லாம் போய் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எனபிள் லைட் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு, எனபிள் பண்ணலாம். நீங்கள் 10 லைட் வச்சிருந்தாலும் 10 லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லைட் அடிக்கிற இந்த லைட்னால வர்ற கலர் என்ன கலர் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துட முடியும். சரி, அதுக்கடுத்து எனக்கு இந்த கலர் வேண்டாம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் இன்டென்சிட்டி, இது வந்து பவர். ஓகேங்களா, பவரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பவர் வேணுங்கிறது இந்த லைட்டோட ஒவ்வொரு லைட்டோட அந்த சைஸை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பவர் வந்து அந்த இடத்துல கால்குலேட் ஆகும். இப்போது கோஆர்டினேட் அப்படின்னு கொடுக்கும்போது இதில் வந்து அந்த லைட்டோட பேசிக் அப்படிங்கிறது வேண்டாம், இந்த கோஆர்டினேட்டில் வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கு, எந்த இடத்துல லென்த்து வித்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த லைட்டோட வித்து ஹைட்டு இப்போ நான் 3.5 அடிக்கு 2.25 அடி வந்து இந்த லைட்டோட இருக்குது. நான் 4x4 ஃபீட் லைட் வைக்கிறேன்னா 4 அடிங்க, 4 ஃபீட் 4 ஃபீட் கரெக்டாக பெருசாகிடுச்சுங்களா. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலையும் இந்த டைரக்ஷனல் அப்படின்னு இருக்குதுல்ல, இந்த லைட்ல எந்த ஒரு சாபாக்ஸுங்கிறது ஒரு டைரக்ஷன். இப்போ டார்ச் லைட் அப்படிங்கிறது, டார்ச் லைட் எப்படி சொல்றோம், லைட் நார்மலாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். சிலிண்டருங்கிறது கோன் வந்து திருப்பி வச்ச மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஃபோக்கஸ் அடிச்சு உள்ள போகும், ஸ்பாட் லைட் மாதிரி. அதுதான் வந்து டைரக்ஷன். இது வந்து 4x4 அடி இருக்கும்போது டைரக்ஷனில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டைரக்ஷனில் வந்து அந்த லைட்டு குறியும். இப்போ கையை எடுக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. டைரக்ஷன் லைட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ ஒரே டைரக்ஷனில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுங்களா. இப்போ இந்த லைட் டைரக்ஷனில் நான் ஸ்ப்ரெட் பண்ண அந்த இதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரும். இது வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லைட்டோட யூனிட் டிஃபால்ட்டாகவே இங்கே ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. லூமன் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப குவாலிட்டியான ஒரு இது. இதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து வீரையில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் சினிமா பண்ணி மற்ற இடத்துலலாம் வந்துட்டு இருக்குதுங்க. இந்த லூமன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டாங்க. இதுவே வந்து என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் HDR இமேஜ் எல்லாம் வச்சிங்கன்னா அதோட லைட் எந்த இடத்துல எவ்வளோ லைட் வேணும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி அழகாக யூனிட் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு லைட்டோட சைஸை பொறுத்து. மற்ற இது வாட்ஸ் அப்படின்னா எத்தனை வாட்ஸ் லைட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அனிமேஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி விட்டுலாம். நம்ம வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துறேன். இப்போ வாட்ஸ் அப்படின்னு வச்சோன்னா இந்த சைஸில் இருக்கிறது எவ்வளோ வாட்ஸு, 250 வாட்ஸ் இருக்கிறது தான் வந்து இந்த லைட்டு. இப்போ வந்து எனக்கு நம்மளோட லைட் வந்து ஒரு 40 வாட்ஸ் பல்பு ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 40 அப்படிங்கிறது இங்கே டைப் பண்ணுங்கள். ஒரு 40 வாட்ஸ் பல்பு, குண்டு பல்பு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த குண்டு பல்பு நம்மளோட ரியல் வீட்டில் வந்து எப்படி வெளிச்சம் அடிக்குன்னா இந்த மாதிரி தான் அடிக்கும். இது டைரக்ஷன் இருக்கிறதுனால, சப்போஸ் டைரக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, அதோட சைஸை பொறுத்து. குண்டு வாட்ஸ் பல்புனா இவ்வளோ லென்த் இருக்காது, அது வந்து ஒரு அடிக்குள்ளே தான் போகும். அப்படின்னா இதை வந்து சின்னது பண்ணுற பாருங்க. இந்த லைட் சின்னது பண்ணும்போது லைட்டு சின்னதாக தான் இருக்குது. லைட்டு சின்னதானாலும் அந்த வெளிச்சம் வந்து போகவே இல்லை பார்த்தீங்களா. அதுதான் வந்து இதில் இருக்கிற யூனிட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த பிரைட்னஸ் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து நான் 4x4 அப்படிங்கிற மாதிரியே ஆட் பண்ணி விட்டுறேன். டைரக்ஷனில் வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து கூச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்த விட இதுக்கு அடுத்த செக்ஷன் ஆப்ஷன் அப்படின்னு போயிருங்க. ஆப்ஷன்ல வந்து இந்த லைட்டு இங்க பிளாக்கா இருக்குதுல்ல, பிரைட்டெல்லாம் வருது, பட் இங்க பிளாக் கலர் தெரியுது. எனக்கு பிளாக் கலர் வேண்டாம், லைட் வெளிச்சம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆப்ஷன்ல இன்விசிபிள் அப்படின்னு இருக்கும். இந்த டிக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், லைட் வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து இருக்காது. இது ஒரு ஆப்ஷனு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படியே கீழே வந்தீங்கன்னா அஃபெக்ட் ஸ்பெக்குலார் அப்படிங்கிறது. இந்த அஃபெக்ட் ஸ்பெக்குலார் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அன்வான்டான ஷேடோ. இப்போ ஆப்போசிட்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சைனிங்காக இருக்குதுன்னா இந்த லைட்டோட வெளிச்சம் அந்த இடத்துல தெரியக்கூடாதுன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பியரை வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸ்பியரோட சைஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துடலாம். இந்த ஸ்பியரில் ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிடலாம். மெட்டீரியலுக்கு இந்த மெட்டீரியல் எடிட்டார் கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் வீரே மெட்டீரியல் லோட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து அசைன் ஆயிரும். இந்த மெட்டீரியலோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பியூர் ஒயிட் கொடுத்துட்டோன்னா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே தெரியுதா. இப்போ லைட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு
ஸ்பெக்குலார் அப்படிங்கிற அந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுறேன். அதுக்கு அடுத்தது அந்த ஸ்பெக்குலார் கான்ட்ரிபியூட்டோட வேல்யூவை கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணும்போது எந்த அளவுக்கு அது வந்து எவ்வளோ பிரைட் ஆச்சு இப்போ பாருங்கள், பிரைட்னஸ் கம்மியாயிருச்சா? இப்போ இந்த வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்பெக்குலார் அதிகமாகுதா? ஃபுல்லாக வைக்கும்போது சுத்தமாக அந்த ரிஃப்ளெக்ஷனே காணாமல் போயிடுச்சு. ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் இந்த ஸ்பெக்குலார் அஃபெக்ட் ஸ்பெக்குலார் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையும் அதே மாதிரி இந்த ஆப்ஷனையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரிஃப்ளெக்ஷனும் வரக்கூடாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எடுத்துட்ருங்க. இது ஒரு இன்டீரியர் மற்ற ஆப்ஜெக்ட்ல வைக்கும்போது இந்த ஃபீல் வந்து நல்லா தெரியும். வெளிச்சம் மட்டும்தான் வரும், மற்ற பிரகாரம் வேறு தெரியாது. இதை தாண்டி மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது. டபுள் சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ லைட் வெளிச்சம் எங்கே அடிக்குது? ஒரு சைடு மட்டும் தானே வருது. இந்த டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடு உங்களுக்கு வெளிச்சம் வந்து வரும். ஓகேங்களா? டபுள் சைடு வேணுமா சிங்கிள் சைடு வேணுமா அப்படிங்கிறது இங்கே டைரக்ஷனல் கொடுத்துட்டனால டபுள் சைடு அவ்வளோக்கா லைட்டாக தான் அடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்ஷனில் தான் வந்து நல்ல லைட் வந்து வரும். அதனால இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு லைட்ஸ் அதாவது டைரக்ஷனல் வச்சுட்டிங்கன்னா டபுள் சைடு வந்து கொடுக்க தேவையில்லை. ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டெக்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் தான். இந்த டெக்ஸ்சரில் ஒன்றுமே இல்லை, பட் இருந்தாலும் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டுடியோக்குள்ளே எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? இப்போ ஸ்டுடியோ பண்ணுறேன்னா ஃப்ரண்ட்டில் இதே மாதிரி தான் இருக்கும். கேமராமேன் பக்கத்தில் லெஃப்ட் ரைட்டில் இந்த மாதிரி ஒரு 4 அடி இல்லாட்டி 2 அடி ஒரு சாபாக்ஸ் வச்சிருப்பாரு. ஆனால் அந்த சாபாக்ஸில் வந்து நிறையா ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒன்று கிளியர் ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் நான் சில லைட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு லைட்டோட பேட்டர்னு. இந்த பிளாக் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு லைட் தெரியாது. ஒயிட்டு கிரே இதில் இருந்து தான் தெரியும். ஒயிட்டுனா நல்ல ஷார்ப்பாக லைட் அடிக்கும், கிரே போக போக லைட்டாக தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வேணும். இப்போ நம்மளோட கோல்டு கார் மாடல் ரெண்டரிங் ப்ராடக்ட் ரெண்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் எல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். லைட்டிங் வரும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் எல்லாம் விழுகும்போது வேறு லெவலில் சூப்பராகவே இருக்கும். கேட்கலாம் ப்ரோ இது வந்து ரெக்டாங்குலராக இருக்குது எனக்கு இதானே. லைட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிளாக் கலரில் உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. சர்க்கிளாக இருந்துச்சுன்னா அங்கே சர்க்கிள் தான் வந்து விழுகும். ஓகேங்களா? அது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுகளை தான் சாப் பாக்ஸ் சொல்லுவோம். இது வந்து ஒவ்வொரு டைமு இதெல்லாம் ஸ்பாட் லைட்டு, இது வந்து ரிஃப்ளெக்டர் சொல்லுவோம். எந்த அளவுக்கு வேணுமோ அது எல்லாமே வந்து அந்த இடத்துல வரும். இப்போ நம்மளோட இதுக்கு இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லாயிருக்கும். சரி, இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று லோட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா நம்ம சப்ஜெக்டில் போயிடலாம். டெக்ஸ்சர் இங்கே டிக் பண்ணுங்க. டிக் பண்ணோன்னா ஏன்னா டிஃபால்ட்டாக டெக்ஸ்சர் இல்லாதனால நார்மலாக வந்துச்சு. இப்போ டெக்ஸ்சர் ஆன் பண்ணினாலும் டெக்ஸ்சருக்குள்ளே இப்போ எம்டியாக இருக்குது, அதனால தெரியல. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் பண்ண சொல்லும். நம்மளோட சப்ஜெக்டில் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். லைட் இங்கே இருக்குது. லைட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன லைட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போதைக்கு ஆக்டகன் வேணுனாலும் ஆக்டகன் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சரி இந்த சர்க்கிள் லைட் யூஸ் பண்ணலாம். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன், லைட் வரும். ஓகே கொடுத்தோன்னா அந்த லைட் ஆடாயிடுச்சா? இப்போது இது வந்து ஒரு சாஃப்ட் லைட். ஏன் நான் இதை யூஸ் பண்ணுறேன்னா இந்த லைட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் சாஃப்ட் லைட் வந்து கிடைக்கும். சாஃப்ட் பாக்ஸ் ஏன்னா டைரெக்டாக இது வர்றக்கும். இப்போ பாருங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து காட்டுறேன். ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து ஃப்ரேம் பஃபரில் லெஃப்ட் சைடில் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து அது ஆன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஹைட் ஆகிருக்கு. ஹைட் ஆனதை ஃபஸ்ட்டு அன்ஹைட் பண்ணணும். ஃப்ரேம் பஃபரோட மெயின் மெனுவில் கடைசி ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு விஎஃப்பி வீரே ஃப்ரேம் பஃபர் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் போங்க. இதில் எனேபிள் பண்ணுங்கள். யூஸ் ப்ராஜெக்ட் பாத் இதையும் வந்து ஆன் பண்ணுங்கள். இது ரெண்டையும் கொண்டு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களாரியா பாத் அதாவது யூஸ் ப்ராஜெக்ட் பாத் அப்படின்னு கேட்குது. ப்ராஜெக்ட் பாத் வந்து டிஸ்டாப்பில் ஆட் பண்ணலாம். இதை வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த பாத்து தான் ஓகே. அந்த பாத்து கொடுக்கல, அதனால தான் ஆக்டிவேட் ஆகலை. இப்போ பாத்து கொடுத்தோன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்களா? யூஸ் பாத் அது டிஃபால்ட்டாக இருக்குது. ஒரு பாத்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ சாம்பிள்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து அங்கே ஒரு பாத்து வந்து சேவ் ஆகும். இப்போது இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஆஃப் இல்லை, டைரக்ட் லைட் வந்து அடிக்குது. ஓகேங்களா? டைரக்ட் லைட் அடிக்கும்போது ஒரு ஸ்னாப்பு. அதுக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர்ஐ லைட் வச்சதுக்கப்புறம் அதாவது டெக்ஸ்சர் வச்சதுக்கப்புறம் ஒரு இது இப்போ ரெண்டும் ஆட் பண்ணிட்டோன்னா இப்போ இது வந்து இங்கே ஏபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏ வச்சுக்கலாம், இது பி வச்சுக்கலாம். இது ஏ வச்சுக்கிறேன், பி. இதை ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள்
பி வந்து சாஃப்ட் லைட்டு, அதுவே ஏ வந்து டைரக்டா அடிக்கிறது. ரெண்டுலேயும் எந்த அளவுக்கு லைட் படுதுன்னு பாருங்க. இந்த சர்க்கிளே நீங்க பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தெரியும். இது ஓவர் ப்ளீச் வெள்ளையா எடுக்குங்களா, ஏன்னா டைரக்டா லைட் வந்து படுது. இது அந்த ஒரு சாஃப்ட் பாக்ஸோட அந்த கிளாத் போட்டனால சாஃப்ட் லைட் அடிக்கும் போது ரிசல்ட் இன்னுமே வந்து நல்லா இருக்கும். அதனால தான் வந்து மெயினாக நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. சரி, ஒன்ஸ் நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் ஏபி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆஃப் ஆயிரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு லைட்டோடது. இந்த லைட்டையும் சின்னது பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது வேற ஒரு டெக்ஸ்சர் லோட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்சரில் இந்த லைட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ வேற ஒரு பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல லோட் பண்ணியிருக்கேன். அந்த பேட்டர்ன் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியணும்னா ஜென்ரல் அப்படிங்கிறதுல இன்டென்சிட்டி பவரை மட்டும் லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி லைட்டோட டைரக்ஷனில் இன்னும் கொஞ்சமே சாஃப்ட் பண்ணுங்க. டைரக்ஷனல் நல்லா நான் ஷார்ப் பண்ணும்போது தான் அந்த இது வந்து நல்லா தெரியும். 0.99 அப்படின்னு கொடுத்துறேன். 99 கொடுக்கும்போது இந்த லைட்டோட சாஃப்ட்னஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபுல்லாக 1 வச்சிட்டிங்கன்னா 100% ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே லைட்டாக கம்மி பண்ண சாஃப்ட் எட்ஜஸ் வரும்போது ரிசல்ட் பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் டெக்ஸ்சர் மாற்றும் போது அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ அது முடிஞ்சு இந்த இது ஃபுல்லாக கம்மி பண்ணி இந்த இடத்துல வந்துச்சு 0.99. லைட்டாக சாஃப்ட் சைடாக இருக்கும்போது ரிசல்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி தான் வந்து மெயினாக ஆட் பண்ணி கொண்டு வரோம். இங்கே வந்து நம்ம ஒரே லைட்டாக வச்சுருக்கோம். இந்த லைட் வந்து ரெக்டாங்குலருக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை வந்து நான் இந்த மாதிரி லைட்டு தான் யூஸ் பண்ண முடியுமா, வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கோபஸ் அப்படின்னு சொல்லுவோம், GOBOS அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு இமேஜை வந்து நீங்கள் உள்ள தூக்கிட்டு வரலாம். இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா விண்டோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, விண்டோவிலேருந்து கொண்டு வரணும் ப்ரோ. இப்போ விண்டோங்கிறது ஒரு இன்டீரியருக்குள்ளே இருக்கும்போது தான் விண்டோ தெரியும். ஏன்னா அங்கே வந்து விண்டோ மாடல் கிரியேட் பண்ணியிருப்போம். இங்கே நான் விண்டோ அப்படிங்கிற ஒரு மாடலே இல்லை நம்ம இதில். ஆனால் இப்போ நம்ம இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ மாதிரி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பாருங்கள் லைட் அடிக்குது, இங்கே இருந்தோ விண்டோவிலேருந்து லைட் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இது வந்து சாஃப்ட் பாக்ஸ் லைட்னு சொல்லுவோம். விண்டோ லைட் அப்படிங்கிறதுக்கு தான் கோபஸ் அப்படிங்கிறது. விண்டோக்கு பின்னாடி என்ன இருக்கும், மரம் ஏதாச்சும் இருக்கும், அந்த ட்ரீஸோட நிழலெல்லாம் தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டோட ஆப்ஷன்ஸில் டெக்ஸ்சரில் இதே டெக்ஸ்சரில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டுடியோ லைட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இதை விட்டு வெளியே வந்துடுறேன். இதுலேயே கோபஸ் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இதில் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுக்குள்ள மட்டும்தான் லைட் வரும், பிளாக் கலர் இருக்கிறது லைட் வராது. அதனால தான் நான் இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு அந்த லைட் வர ஏரியா மட்டும் டெக்ஸ்சரும், மற்றதெல்லாம் வந்து பிளாக்காக இருக்கிற மாதிரியும். இப்போ நான் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண நோ கொடுக்குறேன்னா அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இனிமேல் 0 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள். டெஸ்க்டாப்பில் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நோ கொடுத்தீங்கனால இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. ஜிப் ஃபைல் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வரல. JPEG PNG இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏன் வரல அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மளே அனலைஸ் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்துங்க, நம்மளுக்கு ஒரு விண்டோவிலேருந்து வெளிச்சம் வர மாதிரியே ஒரு ஃபீல் வருதா. லைட்டாக கம்மி பண்ணுறேன், ரொம்ப கம்மி பண்ண வேண்டாம். லைட்டாக கம்மி பண்ணும்போது தான் அந்த சாஃப்ட் ஷேடோ விழுகும்போது அந்த ஒரு ஃபீலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதில் இன்னொரு மேப் இருக்குது, இந்த மரம் இருக்கிற மாதிரி. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வெளியே வந்து ட்ரீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் பாருங்கள், பக்காவாக நம்மளுக்கு அந்த ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். பட் இந்த ரிசல்ட் டைரெக்டாக நம்மளுக்கு ஒயிட் லைட் அடிக்கிறதுனால தான் இந்த ப்ளீச் அடிக்குது. சரி, எனக்கு இந்த ப்ளீச் இருக்கக்கூடாது அப்படின்னா, வெளிச்சம் ஆனால் வரணும், ப்ளீச் இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கேமராவில் நேற்று எக்ஸ்போசர் அப்படின்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து கேமராவில் யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரேம் பஃபரில் யூஸ் பண்ணுங்கள். லேயர்ஸில் எக்ஸ்போசர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போசரில் ஹைலைட் பர்ன் அப்படிங்கிறத ஜஸ்ட் கம்மி பண்ணிங்கன்னா போதும். அந்த இடத்துல ப்ளீச் அடிக்கிறது வந்து கம்மியாகுதுங்களா, நல்லா கம்மி பண்ணிக்கங்க. ஹைலைட் பர்ன் கம்மி பண்ணும்போது கண்டிப்பாக கலர் டெப்த் கம்மியாகும். அதுக்கு தான் கான்ட்ராஸ்ட்டை 0.2க்கு மேலே போயிட வேண்டாம், லைட்டாக ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான் போதும். இப்போது இந்த எக்ஸ்போசர் ஆஃப் பண்ணி காட்டுறேன், ஓவர் ப்ளீச் ஆன் பண்ணுறேன்.
எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம டெஸ்டிங் பண்ணதான் ரிசல்ட்டையும் வந்து ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகேங்களா. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே நீங்கள் டெஸ்டிங் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த இதுக்கு வந்து இதோட ஃபினிஷ் ஆயிருச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சமே எனக்கு அடுத்த லெவலில் வேறு ஏதாச்சும் ஒரு லைட் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைட்டை டெம்பரவரியாக நான் ஹைட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த லைட் வந்து இங்கே இருக்கட்டும், நல்லா இருக்கு, உடனே அடுத்தது ரிசல்ட் எடுக்கும்போது கூட யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. பட் ஆனால் எனக்கு இப்போதைக்கு விசுவல் ஆகக்கூடாது, ரெண்டரிங்லேயும் தெரியக்கூடாது, வியூ போர்ட்லேயும் தெரியக்கூடாதுன்னா அந்த லைட்டுக்கு முன்னாடி 2 டாட் பட்டன் இருக்குதா, மேலே பட்டன் டபுள் கிளிக் பண்ணுங்க, வியூ போர்ட்ல தெரியாது, கீழே டபுள் கிளிக் பண்ணுங்க, ரெண்டரிங்லையும் தெரியாது, அவ்வளோதான். இப்போ நான் வந்து டெலிட் பண்ணல, அது வந்து ஒரு ஹைட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் காட்டுறதுக்காக தான் அந்த லைட்டு. அதுக்கப்புறம் லைட்டில் ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லைட்டு, ஸ்பியர் அதாவது இப்போ நம்ம பார்த்த ரெக்டாங்குலர் லைட்டு ஸ்பியர் லைட்டும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே லைட்டோட ஆப்ஷன்ஸ் தான். ஸ்பியர் லைட்டை ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸ்பியர் லைட் வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும் இந்த லைட்டு. இப்போ இந்த லைட்டோட சைஸ் சின்னது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டை செலக்ட் பண்ணுங்கள். லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே ரேடியஸ் இருக்கும், ரேடியஸ் நான் சின்னது பண்ணாலே லைட் சின்னதாகும். இதை நம்மளோட நிறைய காட்டுது, ஏன்னா ஜென்ரல் இது ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கு. இப்போ ஜென்ரலை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜென்ரல்ங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து லைட்டோட சைஸை பொறுத்து நம்மளுக்கு பெருசாகும் சின்னதாகும். இதுலேயும் வந்து டிஃபால்ட் யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் அப்படிங்கிறது ஒன்று வந்து போட முடியாது, ஃபுல்லாகவே வந்து லைட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டு வந்து சப்ஜெக்டில் தெரியாது, இந்த இடத்துல மட்டும் அதோட வெளிச்சம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இதுவும் பாருங்க, ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்ஜெக்டில் பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு தெரியணும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கால் பண்ணிக்கலாம். இதில் ஷேடோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லைட்னால விழுகிற ஷேடோ வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேடோன்னு கொடுத்துட்டேன், ஷேடோவே அந்த இடத்துல போயிடுச்சு பார்த்தீங்களா. ஆன் பண்ணால் மட்டும்தான் ஷேடோ வந்து அந்த லைட்னால படுற ஷேடோ வந்து தெரியும். ஷேடோ கலரை மாற்றினாலும் கூட உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது லைட்டோட ஷேடோ கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷனை. இப்போ பிளாக் ஷேடோவே இருக்கட்டும், கொஞ்சம் லைட்டாக வேணும் ப்ரோ, லைட்டாக இதையும் வந்து லைட் பண்ணோம்னா ஒப்பாசிட்டி கம்மி பண்ண முடியும். இது வந்து ஒப்பாசிட்டி கிடையாது, ஒப்பாசிட்டிக்கு கலர் ஷேடோன்னு இருக்கு, ஷேடோ கலர் இருக்கு பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஒப்பாசிட்டி கம்மி ஆல்படோன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை தான் ஃபுல்லாக ஒயிட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி வந்து சுத்தமாக இந்த ஒயிட்டில் வருதா, ஃபுல்லாக பிளாக்ல இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் நம்ம சப்ஜெக்டோட வரும்போது ஒப்பாசிட்டி ஆன மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேடோ வேணுமோ போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம இங்கேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு டீட்டெயில் ஒர்க்கை வந்து இதுலேயே கொடுக்கலாம், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது வந்து இதிலிருந்து வர்ற லைட்டோட தான். இப்போ இந்த மெட்டீரியலை நான் அப்ளை பண்ணனால அது தெரியுதுங்களா, ஆப்ஷன்ஸில் போய் அஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத டிக் எடுத்துட்ருங்க. அஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தாலே அந்த ஷேடோ போயிடும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சமே டீட்டெயில்டாக வேணும்னா ஸ்பெக்லார் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பெக்லாரோட வேல்யூவை கம்மி பண்ணாலே வந்து அது கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த லைட்டோடது, இந்த லைட்டையுமே ரெண்டையுமே ஆஃப் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் லைட்டு பார்த்தீங்கன்னா டூம் லைட் அப்படிங்கிறது, டூம் லைட்டு கீழே மிஸ் லைட் அப்படின்னு இருக்கு. இந்த 2 லைட்டுமே நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஐஎஸ் லைட் இப்போ பார்த்தலாம். ஐஎஸ் லைட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகிரும். இந்த லைட்டில் ஐஎஸ் ஃபைலை வந்து நீங்கள் லோட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஐஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு லியோமோன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த சைட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதில் பாருங்கள் ஐஎஸ் ஃபைல் இருக்குதான், இந்த ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட இதில் வந்து ஐஎஸ் ஃபைல் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஐஎஸ் ஃபைலுங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்காது, ஐஎஸ் லைட்ஸ் பேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இதை தான் வந்து ஐஎஸ் லைட்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இந்த லைட்னா ஜேபக், இது வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் தான். பட் இங்கே பாருங்கள் டாட் ஐஎஸ்ன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அந்த லைட் வந்து இந்த இடத்துல ஸ்ப்ரெட் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டை நான் சப்ஜெக்ட் பக்கத்தில் கொண்டு போனோம்னா அது எந்த மாதிரி வருதுன்னு பார்த்தீங்களா. அந்த ஷேப் வந்து உங்களால் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே பவர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, பவர் வந்து கம்மி பண்ணும்போது அதிகமாகுதா, இதை வந்து 0 அப்படிங்கிற மாதிரி வைங்க. இப்போ இந்த லைட்டோட ஆப்ஷனில் ஆப்ஷன் வேண்டாம், ஷேடோ வேண்டாம், இதோட இந்த 2 ஆப்ஷனில் மேக்ஸிமம் இன்டென்சிட்டியை நம்ம இங்கே இதோட பவரெல்லாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் போனால் தான் ஓரளவுக்கு வரும். நான் இப்போ ஒரு 50,000 கொடுக்குறேன். இப்போ எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வருதுன்னு பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து கொண்டு வர முடியும். இன்டீரியர் லைட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு லைட்டுன்ட்டு கிடையாது. இப்போ இன்டீரியருக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா இது ஒரு லைட்டாக ஷிஃப்ட்டு
கண்ட்ரோல் பிடிச்சி ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கலாம். இது இங்கே 2 லைட் வந்துச்சுங்களா, இதை 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு லைட்டு கண்ட்ரோல் பிடிச்சி இங்கே ஒரு லைட்டு இன்டீரியருக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணும்போது சீலிங்லாம் இந்த லைட்டை வைக்கலாம். பார்க்குறக்கே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 50,000 வச்சுருக்கிறேன்னா ஒரு 25,000 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த லைட்டோட ஆப்ஷன் இங்கே வந்துருச்சுங்களா 25,000. இப்போ இந்த லைட்டும் இந்த 2 லைட்டுமே வந்து 50,000 இருக்குது. இதை வந்து 25,000 அப்படிங்கும்போது அதோட பிரைட்னஸ் வாங்க. எல்லா லைட்டுமே வந்து 25,000 மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஓரளவுக்கு லைட் வெளிச்சம் வருது. இந்த மாதிரி தான் பிரைட்னஸை கொடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்டைலுக்கு வந்து கொடுத்துட முடியும். இப்போ இந்த ஐஎஸ் லைட் பாருங்கள், நிறையா ஆப்ஷன்ஸில் இருக்குது. இப்போ ஐஎஸ் ஃபைல் வந்து மாற்றி காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லைட்டு மேலேருந்து கீழே வரும்போது ஃப்ளோரில் படணுமா இல்லை டச் ஆகக்கூடாதா அப்படிங்கிறத தான் நம்ம மெயினாக யோசிக்கணும். ஃப்ளோர் சீலிங் இன்டீரியருக்குள்ள எல்லாம் வைக்கும்போது மேலேருந்து கீழே வரும்போது ஃப்ளோரில் படாத மாதிரி கொண்டு வாங்க. இல்லை ஒரு காம்பவுண்ட் வால் எல்லாம் வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாட் லைட்டாக யூஸ் பண்ணலாம். மேலேருந்து கீழே வர்ற மட்டும் தரையில் பட்டாலும் அந்த வெளிச்சம் இருக்கிற மாதிரியும் கூட நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி லைட்டை சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டார் லைட் நல்லாயிருக்குன்னா ஐஎஸ் ஃபைலில் லோட் பண்ணிங்கன்னா போதும், ஸ்டார் லைட் அங்கே மாதிரி வந்துருச்சுங்களா. சரி, எனக்கு இந்த கலர் வேண்டாம் ப்ரோ, கலர் டோன் வந்து டிஃபால்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் கலர் வந்து இங்கே இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து இங்கே லோட் பண்ணுங்கள். இப்போது இந்த லைட்டோட கலர் வந்து இங்கே வந்துருச்சுங்களா. அதுக்கு அடுத்த இங்கே இருக்கிற எல்லா லைட்டையுமே ஒட்டுக்கா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டுக்கா லைட்டோட வெளிச்சத்தை சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் லைட்டுமே வந்து சேஞ்ச் ஆயிரும். இல்லை ப்ரோ ஒரு 2 லைட்டு மட்டுமே வேறு கலர் வைக்கிறேன்னா கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கலர் வந்து இங்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா. இந்த மாதிரி வந்து அழகாக நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஐஎஸ் லைட்டோட இதே வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஎஸ் லைட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் லைட்டு பார்த்தீங்கன்னா வீரே சன்லைட் அப்படின்னு சொல்லுவோம். வீரே சன்லைட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக சன்லைட் மட்டும்தான் வரும். சன்லைட்டோட கலர் டோன் எப்பயுமே வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள் என்ன கலர் தெரியுது. நம்ம மெட்டீரியல் வந்து ஒயிட் கலர் மெட்டீரியல், ஆனால் சன்லைட் இங்கே அடிக்கிறது வந்து ஃபுல்லாகவே ஒரு எல்லோ டோனில் தான் வருது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபில்டர் கலர் அப்படின்னு சொல்லுவோம். கலர் மோடு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு. இன்டென்சிட்டிங்கிறது வந்து 1 அப்படின்னு இருக்கும். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி நான் வந்து அதிகமாக வைக்கிறதே 0.5 தான் வைப்பேன். இருக்கிறதுலேயே மைல்டாக இருக்கிறது அதிகபட்சமே 0.5 தான். அப்படின்னா இனிமேல் கம்மி பண்ணலாமா? கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். ஒரு 0.2 எல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவுமே மைல்டாக இருக்கும். ஏன் நேச்சுரல் லைட் இது ஏன் இவ்வளோ கம்மியாக வைக்கிறேன்னா என்றைக்குமே லைட் கம்மியாக இருக்கும்போது ஒரு 100% ரிசல்ட்டில் 50 to 60% தான் லைட்டிங் கொடுக்கும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கேமரா மெட்டீரியலு இந்த மாதிரி எக்ஸ்போசர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுக்கும்போது அதில் லைட் வரும்போது இன்னுமே பிரைட் ஆகும். நீங்கள் லைட்டிலேயே 100% கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் வைக்கும்போது இன்னுமே பிரைட் ஆயிரும். இப்போ பிக்சரே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்டென்சிட்டி சன்லைட்டுக்கு மட்டும் இது மாதிரி வைங்க. சரி, இந்த சைஸ் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது இந்த சைஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டோட விழுகிற ஷேடோ எப்படி இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. இந்த சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண சாஃப்ட் ஷேடோ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அழகாக விழுகும். இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க. சரி, இருந்தாலும் அந்த எல்லோ டோன் போக மாட்டேங்குது. அதுக்கு தான் ஃபில்டர் கலர் இங்கே வந்து ஒயிட் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் கலர் மாதிரி இருக்கா. சப்போஸ் இதை நான் வேற கலர் மாற்றினா கரெக்டாக இருக்கா? இப்போ ரெட்டு கொடுக்கும்போது ரெட்டு கரெக்டாக வருது, ரெட்டு கரெக்டாக வரல. ஏன்னா ஒயிட் கலரில் தான் பர்ஃபெக்டாக எந்த கலர் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஒயிட் கொடுக்குறேன், ஒயிட்லேயே கலர் வரல அப்படின்னா ரெட்டில் கண்டிப்பாக லைட்டாக மாறி இருக்கும். ஓகேங்களா. சரி, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் கலர் மோட் அப்படிங்கிறது. சன்லைட்டுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க, மற்ற லைட்டுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்காது. இப்போ ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து கலர் அது தேவையில்லைன்ட்டா. அது தாண்டி பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. டைரக்ட் ஓவர்ரைடு. இதில் ஓவர்ரைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சன்னா யூஸ் பண்ணுறதுக்கு, டைரக்ட்ங்கிறது சன்னை 3 யூஸ் பண்ணுறது. இப்போ நைட் நேரம் 2 எல்லாம் எடுக்கிறீங்கன்னா டைரக்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுங்க. சன்லைட் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இருக்கிற ரிசல்ட்டுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கு. இப்போ ஓவர்ரைடு அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னு என்ன ஆகுதுன்னா கலர் டோன் மாறிடுச்சா, சுத்தமாக உங்களுக்கு வந்து அதை எடுத்துட்டுரும். இதுதான் வந்து நேச்சுரல் ஃபீல் இருக்கிற கலரு. அதனால தான் வந்து சன்னா யூஸ் பண்ணணும். ரியல் கலரோட வரணும்னா கலர் மோடுங்கிறது வந்து ஓவர்ரைடு அப்படின்னு வைங்க. சரி, இப்போ சன்லைட்டாக இருக்குது, மூன் லைட்டாக மாற்றோம்னா டைரக்ட் அப்படின்னு வைங்க. கலர் டோன் வந்து உங்களுக்கு மாறாது, பட்
இருக்கிறதுலே ரொம்ப மைல்டா நிலா வெளிச்சம் எப்படி இருக்கும், வெளிச்சம் இருக்குது நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டா இருக்குதா. இதுக்கப்புறம் இன்டீரியர் லைட் எல்லாம் வைக்கும் போது எக்ஸ்டீரியர்ல இருந்து பார்க்கும்போது நிலா வெளிச்சத்துக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இன்டென்சிட்டி ஒரு 0.5 தான் வைக்க சொன்னேன். இப்போ 0.5 அப்படின்னு வைக்கும்போது நிலா வெளிச்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்களா. நைட் வியூக்கு டக்குன்னு நீங்க டே வியூ எடுக்கிறீங்க, ஓவர் ஹைட் வச்சு எடுக்கிறோம், டக்குன்னு நைட் வியூ 2 எடுக்கிறாங்கன்னா மறுபடியும் ஃபுல்லா கலைச்சிட்டு ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. சன்லைட்டோட இந்த ஓவர் ஹைடுங்கிறத டைரக்ட் மாத்தினீங்கன்னா அப்படியே கிளைமேட்டே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா, இது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதில் எனக்கு இது வச்சார், ஓவர் ரைடு வச்சாரேன். இதுலேயே டிஃபால்ட்டாக ஸ்கை இருக்கும். ஸ்கையோட கலர் டோனோட மிக்ஸ் ஆகி தான் வந்து நம்மளுக்கு இந்த கலரே வரும். இப்போ நான் ஸ்கை கலர் மாத்துறேன், கிளியர் ஸ்கை, இதெல்லாமே சேஞ்ச் பண்ணி ஏன் ப்ரோ வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் ஸ்டார்டிங்கும் சொல்லியிருப்பேன். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வீரே சன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால சன் மட்டும் தான் ஒர்க் ஆகும். சப்போஸ் இதை நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு சன் அண்ட் ஸ்கை இதை நான் ஆட் பண்ணோம்னா என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்களா, டிஃபால்ட்டா ஸ்கையும் சேர்ந்து தெரியுது. இப்போ இந்த சன்ல ஓவர் ரைட் அப்படின்னு வைங்க, அப்பதான் கலர் மிக்ஸ் ஆகும். இப்போ ஃபில்டர் வச்சேன்னா அந்த எல்லோ டோன் தெரியுது, ஸ்கையும் இருந்தாலும் தெரியும். ஓவர் ரைடு வைங்க, டைரக்ட் வச்சிங்கன்னா நைட் வியூ 2 இருக்கு, டே வியூக்குன்னா ஓவர் ரைடு வைக்கிறேன். இன்டென்சிட்டியை 0.5 தான் என்னோட அதிகபட்ச வேல்யூவே. இதெல்லாமே ஷேடோ வந்து ஷார்ப்பாக விழுகணும். இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது சாஃப்ட் ஷேடோ வந்து அழகாக நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். இதை தாண்டி கீழே பாருங்க, ஸ்கை மோடுன்னு இருக்கா. இப்போ நீங்கள் ஸ்கை மாற்றினீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸ்கையோட கலர், ஸ்கை கலருக்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட்டே சேஞ்ச் ஆகும். இது வந்து கருமேகம் மழை காலத்தில் இருக்கிற மாதிரி, கிளியர் ஸ்கைனா நல்லா பிரைட்டாக இருக்கும். ஹாசிக்னா ஒரு ப்ளூ ஸ்கை வர மாதிரி இருக்கும். இந்த ப்ரோக்ரஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ப்ளஸ் ஆரஞ்சு டோனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒவ்வொரு ஸ்கை இதுங்களே டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இந்த டெம்ப்ளேட் எல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு இதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா இது யூஸ் பண்ணாமல் மற்றதுக்கு வரும். சரி, இது என்ன கிரே கலரு, மேலே என்ன இது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை இப்போ நம்மளோட எர்த் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா, அதாவது பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் மாதிரி தான் இருக்கும். அதில் பாதி ஸ்பியர் எடுத்துக்கோங்க. பாதிக்கு மேலே இருக்கிறதா வந்து நிலம், நிலத்துக்கு மேலே இருக்கிறது அந்த ஸ்கை, வானம் இதெல்லாமே சொல்லுவோம். பாதி கீழே இருக்கிறதெல்லாம் அண்டர் கிரவுண்டு. ஓகேங்களா, இதில் பாதியாக வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த ப்ளூ இந்த கிரே எல்லாமே வந்து கிரவுண்டு, கிரவுண்டில் பாதி. இந்த லாங் ஷார்ட்டில் ஏதோ ஒரு மலை இருந்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அதுதான். அப்படின்னா இது எல்லாமே வந்து ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டெக்ஸ்சருங்கிறதுனால அண்டர் கிரவுண்டாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் கிரியேட் பண்ணும்போது ஒரு பிளைனை போட்டு ஒர்க் பண்ணும்போது அது எல்லாமே மறைஞ்சிடும், ஷேடோ வந்து நல்லா நீட்டாக தெரியும். இதையும் ஷார்ப் பண்ணுறதுக்கு பிளண்ட் ஆங்கிள், ஹாரிசான், ஆஃப்செட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிளண்ட் ஆங்கிள் நான் 0 கொடுக்குறேன்னா இப்போ ஸ்கை தனியாக அந்த பிளர் ஆகிற அந்த ஃபீலை வந்து கட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சமே ஸ்கை கீழே வரணும்னு நினைச்சீங்கன்னா ஹாரிசான் ஆஃப்செட்டை வந்து நல்லா கீழே இருக்குனீங்கன்னா போதும். ரொம்பவுமே கீழே எவ்வளோ கீழே வரணும் அப்படிங்கிறது. இந்த ஸ்பியரில் பாதி ஸ்பியர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது. இப்போ நான் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கால் ஸ்பியர் வந்து ஸ்கை இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலுக்காக கொண்டு வரது. நம்மளுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். பட் இது வந்து பாதி ஸ்பியர் இருக்கிற 0 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு லெவல் அப்படிங்கிறது வந்து நம்ம மெயினாக நோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு லாங் ஷாட்டில் வந்து மரம் செடியெல்லாம் வச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து நம்மளால் மறைச்சிட முடியும். இப்போ இங்கிருந்து கொண்டு வரோம் பாருங்க, இதுதான் வந்து லாங் ஷாட் ஒரிஜினல் ஃபீல். கேமராவை நான் 5 feet ஹைட்டில் வச்சு பார்க்குறேன்னா இப்படி தான் பார்க்க முடியும். இதான் வந்து ஒரிஜினல் ஹைட்டில் வச்சு லாங் ஷாட்டில் மரமெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டூம் லைட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா HDR இமேஜ் சொன்னல. இப்போ டிஃபால்ட்டாக சன்லைட் போடும்போது வீரே சன்னோடு இருக்கா. இப்போ டூம் லைட்டை நான் கிளிக் பண்ணுறேன். டூம் லைட் கிளிக் பண்ணோன்னா இங்கே டூம் லைட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எத்தனை டூம் லைட் கிரியேட் ஆயிருக்கு? 2 டூம் லைட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஸ்கைக்காக ஒரு டூம் லைட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சன்லைட் இங்கே கிளிக் பண்ணனவே எங்கே இருக்குது இங்கே பாருங்கள், ஸ்கையில் ஒரு டூம் லைட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. நார்மலாக ஒரு டூம் லைட் இருக்குது. டூம் லைட்குள்ளே தான் இது வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நான் டூம் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். சன்னு மட்டும்தான் உங்களுக்கு வந்து எனேபிளில் இருக்குது. இப்போ இங்கே ஒரு டூம் லைட் மேலே வந்து இருக்குது. இப்போ இந்த டூம் லைட் ஆஃப் பண்ணேன்னா வெறும் சன் மட்டும்தான் இருக்குது. இப்போ மேலே இருக்கிற இந்த டூம் லைட்டில் டெக்ஸ்சர் அப்படிங்கிற ஆப்ஷனில் HDR இமேஜை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு HDR இமேஜ் நான் லோட் பண்ணேன்னா, இப்போது எக்ஸ்டீரியர் இந்த லைட்டை வந்து லோட் பண்ணுறேன். நான் கொடுத்தோன்னா இது வந்து இன்டீரியர் லைட்டு. இன்டீரியருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீல் வந்து தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்துச்சுங்களா, இதுக்கு பொதுவாக வேறு HDR இமேஜ் லோட் பண்ணலாம். இதுவும் வந்து இன்டீரியர் தான். இது எக்ஸ்டீரியரோடது. இப்போ லாங் ஷாட்டில் எக்ஸ்டீரியர் இருக்கிற மாதிரி வருதா? இதான் சொன்னேன். இதிலிருந்து அங்கே பாதி கிரவுண்டு அதுக்கு மேலே போகிறது.
இப்போ இந்த டூம் லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அந்த நேச்சுரல் லைட் ஃபீல் வந்து சப்ஜெக்டில் படும்போது ரொம்பவுமே அருமையாக இருக்கும். ஒரு ரிசல்ட் வந்து நான் லைட் ஆட் பண்ண அந்த ஃபீல் பாருங்கள், சப்ஜெக்டோட ஃபீல் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ரியல் ஃபீல் வந்து தெரியுதா, வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாமே பார்த்து ஒர்க் பண்ண போது தான் ரியாலிட்டி வந்து ஈஸியாக நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் படுறது எல்லாமே வந்து ஹெச்டிஆர்ஐயில் இருக்கிற இது வந்து சன்லைட்டோட லைட்டு. இது சரி, எனக்கு ஆல்ரெடி ஹெச்டிஆர் இமேஜ்லேயே சன்லைட் ஒரு ஃபீல் தெரியுது ப்ரோ, சன்லைட்டோட இந்த ஃபீலும் தெரியக்கூடாதுன்னா அந்த சன்லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்விசிபிள் கொடுத்துருங்க. ஆப்ஷனில் இன்விசிபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சன்னோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து பிக்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இதுதான். ஆனால் இப்போ 2 சன் இருக்கிறதுனால இங்கே ஒரு ஷேடோ இருக்குது, அங்கே ஒரு ஷேடோ இருக்குது. இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ண சன் வந்து இங்கே இருக்கா, இந்த சனையை ரொட்டேட் பண்ணாலும் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. அந்த 2 சனையும் ஒரே இதில் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் அப்படிங்கிறது. ஆம்பியன்ட் லைட்டுங்கிறது வந்து ஃபுல்லாக இன்டீரியருக்குள்ளே யூஸ் பண்ணுறது தான். இப்போ ஆம்பியன்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டாலே மேலே ஆம்பியன்ட் லைட் வந்துடும். இப்போ டூம் லைட்டையும் சன்லைட்டையுமே ஆஃப் பண்ணிடுறேன். ஆம்பியன்ட் லைட் வந்து ஒரு க்ளோனஸ்க்காக உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலர் சரௌண்டிங்கை க்ளோவாக கொண்டு வரக்கு. இப்போ ஆம்பியன்ட் லைட் ஆஃப் பண்ணனா டார்க் ஆயிடுச்சு, ஆன் பண்ணனா அந்த ஒரு ரேடியஸ் மாதிரி வருதா. இப்போ ஆம்பியன்ட் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆம்பியன்ட் லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ கொடுத்தாலும் அந்த க்ளோனஸ் வந்து பார்க்கறக்கு ரொம்பவே ஒரு ரேடியஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இதை வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரேடியல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதா. இதுக்காகத்தான் ஆம்பியன்ட் லைட்டோட இது வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இது ஷேடோவை பொறுத்து டார்க்காக லைட்டாக அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆம்பியன்ட் லைட்டோட ஆப்ஷன்லேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அஃபெக்ட் பண்ணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆம்பியன்ட் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த லைட்டு டைரக்ஷனல் லைட்டு. இந்த டைரக்ஷன் லைட்டும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் லைட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரே ஒரு டைரக்ஷனை பார்த்தா இருக்கும். நான் வந்து ரொட்டேஷன் டூலை வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன்னா ஏதாச்சும் ஒரு ஏரியாவுக்கு ஸ்பாட் லைட் மாதிரி இந்த டைரக்ஷனில் வந்துருச்சுங்களா. சன்லைட் மாதிரி சன்லைட்டே யூஸ் பண்ணல, பட் சன்லைட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டிஆர் இமேஜுக்கு வந்து சன் வேண்டாம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைரக்ஷன் லைட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த டைரக்ஷன்லேருந்து பிரைட்னஸை மட்டும் நம்ம கொண்டு வந்தால் போதும். லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டோட இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கலரு எனேபிள் வேணுமா டிசேபிள் வேணுமா அப்படிங்கிறது. இதோட ஜென்ரல் அப்படிங்கிறதுல ஜென்ரல் வேண்டாம், த்ரெஷோல்டு அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணும்போது லைட்டாக ஷேடோவோட ஒப்பாசிட்டி, அதாவது எந்த அளவுக்கு 0.05 ஐயோ செலக்ட் பண்ணிவிட்டு 0.001 ஓகேங்களா. ஷேடோ ரேடியஸ் கம்மி பண்ணும்போது லைட்டாக ஷார்ப்பாக இருக்கிறது சாஃப்ட் ஆகுதா. 0.005 நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் டார்க்காக இருக்குது ப்ரோ. இந்த ஷேடோ பயாஸ் இல்லை, இந்த இதில் வந்து ஆல்படோ வந்து லைட்டாக ஷேடோ வந்து டைரக்ஷன் லைட்டு ஒரு டைரக்ஷனை பார்த்து லைட் வந்து அடிக்கும். இதை வந்து டைரக்ஷன் லைட்டோட ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்னி லைட்டு, இது வந்து ஹைலைட்டுக்காக. ஆக்சுவலாக இந்த லைட் எல்லாமே இருக்குன்னா இன்டீரியருக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறது தான். நிறைய லைட் எல்லாமே செட் பண்ணியிருப்போம், பட் இருந்தாலும் சின்ன சின்ன இடத்துல வந்து லைட் வெளிச்சம் போதாது. அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு இதுக்காக ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து டார்க்காக இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு சோஃபாவெல்லாம் செஞ்சுட்டீங்க இன்டீரியரில், அந்த சோஃபா கடியில் வந்து லைட் சரியாக பண்ணலன்னா ஒரு சின்ன சின்ன லைட்டை வந்து ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். லைட் இல்லாத இடத்துல லைட் கொடுத்து நம்ம லைட்டோட இதை வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டுங்கிறது அனிமேஷனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச லைட்டு. ஆட் எல்லாமே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஏரியாவை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்த லைட் வந்து பக்காவாக இருக்கும். இந்த லைட்டோட இன்டென்சிட்டி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட ட்ராப் இதெல்லாமே வந்து ஆங்கிள் எல்லாமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஷேடோ அப்படிங்கிறதுல போயிட்டிங்கன்னா 0.05 அப்படிங்கிறது ஸ்மூத்தாக லீனியராக அப்படிங்கிறது, ஆங்கிள் ட்ராப் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக வேணுமா சாஃப்டாக வேணுமா அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்க முடியும்.
ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு லைட்டோட கட் ஆஃப் த்ரெஷோல்டு அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மேலேருந்து கீழே மட்டும் எந்த அளவுக்கு ஸ்பியர் வருது அப்படிங்கிறத பொறுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் லைட்டெல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு லைட்டுமே வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வேணுங்கிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பார்க்காத லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் லைட் மட்டும்தான். இந்த மிஸ் லைட் வந்து ஒரு சப்ஜெக்டவே லைட்டாக மாற்றுறது. அது வந்து நான் இன்னொரு கிளாஸில் எடுக்கிறேன். மற்ற பிரகாரம் மற்ற லைட் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரெக்டான ஒரு உதாரணத்தோட ஒரு சப்ஜெக்ட் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். மெட்டீரியலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியலும் அப்ளை பண்ணணும். ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கிளியராக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு லைட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து இங்கிருந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு பொதுவாக மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணுவோம். லைட்னாலே இவ்வளோ லைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மெட்டீரியல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மெட்டீரியலே வந்து லைட் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதுவும் வந்து மிஸ் லைட் மாதிரி தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதையும் வந்து உங்களுக்கு அடுத்த இது எடுத்துக்கிறேன். மிஸ் லைட்டு இந்த லைட்டு ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இது வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொண்டு வருவோம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைட்டை ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த இடத்துல வந்துடும். பட் இது அப்ளை பண்ணி ஏன் ப்ரோ எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நிறைய டேக் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த லைட்டை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைட்டில் காம்பன்சேட்டிவ் எக்ஸ்போசர் அப்படின்னு இருக்குது. கேமராவுக்கு தெரியிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அந்த லைட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனபிள் ஆகும். இல்லாட்டி வந்து எனபிள் ஆகாது. இதோட டீட்டெயிலும் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.